Hi friends, வணக்கம். I am Lakshmi. என்னுடைய சேனல் நேம் Lilliputs Kitchen. This is my first video. இந்த வீடியோவில் வித்தியாசமான சமையலை எளிய முறையில் செய்து காட்ட போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது போல் நீங்களும் வீட்டில் செய்து அசத்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸு, நம்ம முடிஞ்ச வர இனிமேல் சமையலை மண்பானைங்களையே சமைச்சு நம்ம பழகலாம். ஏன்னா ஆரோக்கியத்தை கருதி நமக்கு மண்பானைகளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கேஸ் விலைவாசியில் கஷ்டம்தான். இருந்தாலும் நமக்கு ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் வசதியாக எந்த இடத்துல அடுப்பு வச்சா எங்கே சேஃபாக இருக்குமோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நான் கூட வீட்டில் பருப்பு வேக வைக்கிறது, பால் காய்ச்சறது, சாதம் வெடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள். நமக்கு இதை நம்ம செஞ்சு பழகும்போது நமக்கு அதுக்கப்புறமா பெருசாக நம்ம சமையல் பண்ணும்போது நமக்கு அது சுலபமாகும். அதனால தான் இந்த வீடியோ மூலமாக நான் இந்த சின்ன முயற்சியை தொடங்கியிருக்கேன். இது லில்லிபுட்ஸ் கிச்சனில் செய்கிற ஃபர்ஸ்ட் டிஷ்ஷு. ஆகவே பால் காய்ச்சிட்டு அந்த பாலில் மில்க் ஹல்வா நட்ஸ் வித் ஐஸ்கிரீம் செய்து காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்குறேன். சமையலுக்கு முக்கியமானது எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அடுப்பு பற்ற வைக்கணும், உப்பு, புளி, காரம்னு எக்ஸட்ரா சொல்லுவோம். கரெக்டாக? இது மட்டும் இல்லைங்க. சமையலுக்கு முக்கியமானது ஒன்று இருக்குதுங்க. அது மனசு சார்ந்த விஷயங்க. சமைக்கும்போது ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சி சமைங்க. சமைச்சதை ஒருத்தருக்காவது கொடுங்க. இதாங்க பேசிக்கு. இது போல் நீங்கள் சமைச்சு பாருங்கள் வீட்டில். அதில் கிடைக்கிற ஃபீலை வேறு லெவலுங்க. அப்போது நீங்கள் செய்கிற எல்லா சமையலுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நம்ம சமைக்கிற சமையலை கொடுக்குறோம் தெரியுங்களா, அவங்க தாங்க நம்ம முதல் ஆடியன்ஸு, நம்ம முதல் அப்ளாஸு. ஏங்க, ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? நம்ம தூங்கும்போது எவ்வளோ சத்தத்தோடு எழுப்புனாலும் நம்ம எழுந்துக்கவே மாட்டோம். ஆனால் சமைக்கும்போது வர மனத்தில் எப்படி தான் எழுந்துக்கிறோம் நமக்கே தெரியாதுங்க. இதாங்க சமையலோட மகத்துவம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய டெனன்ட்ஸ் கூட தான் நாங்கள் வளர்ந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு ஆண்டி அங்கிள், அவங்க பசங்க இருந்தாங்க. அங்கிள் ஊருக்கு போக முடியல. ஹாலிடேஸ் விட்ட உடனே அவங்க மட்டும் பசங்களை அழைச்சிக்கிட்டு ஊருக்கு போயிடுவாங்க. இவருக்கு ஜாபு இங்கே இருந்ததுனால, இவருக்கு ஜாபு சென்னையிலே இருந்ததுனால அவரால் லீவு போட்டு போக முடியாதுன்றதுக்காக அவர் இங்கேயே இருப்பார். அப்போ ஒரு சாதத்தை மட்டும்தான் அவர் செஞ்சுப்பார். குழம்புலேருந்து, பொரியல்லேருந்து, ரசத்துலேருந்து எல்லாமே அம்மா கொடுப்பாங்க, எங்கள் அம்மா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டெனன்ஸில் இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு பிறந்த நாள்னு வரும்போது எங்களுக்கும் சேர்த்து தான் அவங்க சமைப்பாங்க. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு, எங்கள் வீட்டில் சில பண்டிகைகளை நாங்கள் செய்யும் போதும் அவங்களுக்கு சேர்த்து சமைச்சிருவோம். எனக்கு அப்போ அது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸு, தனி ஃப்ளாட்ஸு, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு, ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, இல்லை பக்கத்துலேயே இருந்தாலும் யாருக்கிட்டையும் கூட பேசிக்கிற சூழ்நிலையில் இல்லை. கொரோனான்றதெல்லாம் இப்போ தாங்க. பேசுகிறதுலலாம் ஒன்றும் இல்லையே. ஃபோனில் கூட பேசிக்கலாமே நம்ம பேசணும்னு நினச்சா. ஆனால் அதெல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு. அதனால தான் எனக்கு ரொம்ப யோசிப்பேன், என்னடா அந்த வயசில் அப்போல்லாம் எவ்வளோ நல்லா இருந்தது, இப்போ ஏன் அந்த நெருக்கங்கள் கம்மி ஆயிடுச்சு அப்படிலாம் தோணிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறேன்னாக்கா, ஒருவேளை நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ, இல்லை அவங்களுக்கு ஊருக்கு போயிருந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வரும்போது அது போல் சந்தர்ப்பங்களில் நம்ம அவங்களுக்கு உதவலாமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த சில சமையல் குறிப்புகளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அரிசியில் பூச்சி வராமல் இருக்கணும்னா அதில் கொஞ்சம் வேப்பலையோ அல்லது கொஞ்சம் மிளகையோ போட்டு நீங்கள் அரிசியை ஃபில் பண்ணி வைக்கும்போது பூச்சி வராமல் இருக்கும். அதே போல் பருப்பு வகைகளில் வண்டு பிடிக்குன்றதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வெளியே வச்சுட்டு வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்புங்க. அந்த பருப்பு வகைகளை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதை நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க. இது போல் செஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அடுத்ததாக இப்போது மாவு வெரைட்டிஸில் செய்கிறத பற்றி ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. எந்த மாவில் நம்ம சமைக்கும் போதும் அதில் நம்ம ஆப்பசோடா, அதாவது பேக்கிங் பவுடர் நம்ம பயன்படுத்துகிறோம். அதை பயன்படுத்துறதுனால பொதுவாகவே மாவு ஐட்டம்ஸ்னாலே நமக்கு புளிச்சி ஏப்பம் வருது சகஜம்.
அது கூட இந்த பேக்கிங் பவுடரும் சேர்த்து பண்ணும்போது வயிறு உபசம் வந்துட்டு வருது. அதை தவிர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சின்ன விஷயந்தாங்க. நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் இருக்குல்ல, அது நல்லெண்ணெயாக இருக்கலாம், நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை நெய், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க நெய், அதை 2 டீஸ்பூன் மட்டும் அந்த மாவில் நீங்கள் வந்து கலந்துட்டு அதில் இட்லி சுடுறதா இருந்தாலும் தோசை ஊற்றுறதா இருந்தாலும் ஆப்பம் அடை எதுவாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், வயிறுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அடுத்தது கல்லுப்பு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதே போல் தூளுப்பு வந்து நம்ம வந்து கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கடையில் வாங்குகிற தூளுப்பு வந்துட்டு பயன்படுத்த வேண்டாம். இனிமேல் கல்லுப்பையே வந்து மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணி அந்த உப்பை பயன்படுத்தும் போது வந்துட்டு ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து வெங்காயத்தை வதக்கும் போது கோல்டன் ப்ரௌனாக வரணும்னா ஒரே ஒரு பிஞ்சு, அதாவது ஒரு சிட்டு சக்கரை போட்டு நீங்கள் வந்து வதக்கி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துட்டு அந்த கலர். ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வந்து ரொம்ப சிறப்பானது. அந்த சிறப்பு இன்னும் சிறப்படையணும்னா நம்ம செஞ்ச சமையலை வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளை தேடி வர விருந்தினருக்கு வந்து நம்ம கவனிக்கிறதுல தான் அந்த சிறப்பு வந்துட்டு இன்னும் மேலும் சிறப்படையும். அதுக்காகவே திருவள்ளுவர் வந்து அப்போவே திருக்குறளில் வந்து விருந்தோம்பல் அப்படின்ற அந்த தலைப்பில் வந்து ஒரு 10 குறளை வந்துட்டு சொல்லியிருப்பார். இதுதான் நம்ம பார்க்க போகிற இன்று ஒரு தகவல். எண் 1. மோப்ப குழையும் அனிச்ச முகம் திருந்து நோக்க குழையும் விருந்து. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை அனிச்சம்பூவோட ஒப்பிடுறாருங்க. ஏன்னா அனிச்சம்பூவை மோந்த உடனே வாடி போயிடும். அது போலவே நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை நம்ம வந்து முகம் வந்து சுழிச்சு அவங்கள கவனிக்கும் போது அவங்க முகமும் வாடிடும்னு சொல்கிறாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். அது என்னன்னா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறவங்களோட பெயர்களை நான் அடுத்த வீடியோவில் வாசிப்பேன். ஃபர்ஸ்ட் கொஷின், கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேப் தட் எ ஷெஃப் வேர்ஸ்? ஷெஃப் அணியும் தொப்பியின் பெயர் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த மில்க் அல்வா வித் நட்ஸ் ஐஸ்கிரீம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேக் கேர், டாட்டா, பபாய்.